வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மாநில உரிமைகளை மீட்க யாருடைய தலைமையில் தமிழக அரசு உயர்நிலை குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் குரியன் ஜோசப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு உயர்நிலை குழுவை அமைத்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா நம்ம தமிழக மாநில உரிமைகளை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். குரியன் ஜோசப் அவருடைய தலைமையில் தான் இதை அமைத்திருக்காங்க. இவர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே மாதிரி உறுப்பினர்களாக 2 பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அசோக் வர்தன் ஷெட்டி, இன்னொருத்தர் மு நாகநாதன் அப்படிங்கிறவர். எதற்காக அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் கிட்ட இருக்கிற உறவுகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு ஆலோசனை வழங்குறது, அதே மாதிரி கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்துகிற மாதிரி சில நடவடிக்கைகளை இந்த அரசிற்கு பரிந்துரை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு குழு அமைத்திருக்காங்க. இந்த குழு அவங்களுடைய இடைக்கால அறிக்கையை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வழங்குவாங்க. அதே நேரம் இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளில் அரசுக்கு வழங்குவாங்க. அதாவது நம்ம தமிழக அரசுக்கு வழங்குவாங்க. இவங்களுடைய பணிகள் பற்றி கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகளுடைய உறவு நிலைகளில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அரசமைப்பு சட்ட விதிகள், அப்புறம் சட்டங்கள், அப்புறம் உத்தரவுகள், இதெல்லாத்தையுமே மதிப்பீடு பண்ணுவாங்க. இப்போ சில ஆர்டிக்கல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்கும், அதே நேரம் மாநில அரசு கொஞ்சம் தாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில சட்டங்கள், சில உத்தரவுகள்லாம் மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்கும், மாநில அரசுடைய அதிகாரத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். இது சம்பந்தமாக ஆய்வு பண்ணி அதை மதிப்பீடு பண்ணுவாங்க இந்த குழு. அடுத்தது, மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட அம்சங்களை மீட்டெடுக்கிறது குறித்த வழிமுறைகளை பரிந்துரை பண்ணுவாங்க. இப்போ கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு, அதை அப்புறம் பொதுப்பட்டியெல்லாம் மாற்றினாங்கல்ல. இந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றிருந்தாங்கல்ல, அதை எப்படியும் மறுபடியும் மீண்டும் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை இவங்க வழங்குவாங்க. அடுத்தது, மாநிலங்கள் அதிகபட்ச தன்னாட்சி உரிமை பெற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற பரிந்துரைகளும் இவங்க வழங்குவாங்க. ஓகே, அடுத்தது, இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தினேஷ் மகேஸ்வரி. இவர் தான் தினேஷ் மகேஸ்வரி. நம்ம ஒரு பெண் பெயர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, இது ஒரு ஆணுடைய பெயர் தான். ஓகே, இப்போது 23வது லா கமிஷன் அமைத்திருந்தாங்க. போன ஆண்டு செப்டம்பர் மாதமே இதை அமைத்திருந்தாங்க. இதோடைய தலைவரை இப்போ தான் தேர்வு பண்ணுறாங்க. தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவர் தான் இதோடைய தலைவர். இவர் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி. இதே மாதிரி 2 முழுநேர உறுப்பினர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வழக்குரைஞரான ஹிதேஷ் ஜெயின், இன்னொருத்தர் பேராசிரியரான டிபி வர்மா. இவங்க 2 பேருமே. இந்த 23வது லா கமிஷன் இருக்குல்ல, இதோடைய பணிக்காலம் 3 ஆண்டுகளாக இருக்கும். போன ஆண்டே இதை ஆரம்பித்துட்டாங்க. போன ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2027வது ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இதோடைய பணிக்காலம் இருக்கும். இந்த ஆணையத்துடைய முக்கிய பணி என்ன அப்படின்னா சட்ட சீர்திருத்தங்கள் குறித்து மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்குறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 23வது சட்ட ஆணையம் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்குல்ல, பொது சிவில் சட்டம், அதை இந்தியா முழுவதுமே எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகள் வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் நேரடியாக எழுதணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே எழுதலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இப்போ இதோடைய ஷெடியூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே குறைந்த கட்டணத்தில் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அடுத்தது, நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. இப்போ நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் ஹெரால்டு கேஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்போது இந்த வீடியோவில் நம்ம இது என்ன கேஸ், இதோடைய பின்னணி என்ன, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். 1938வது ஆண்டு ஜவஹர்லால் நேரு நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருந்தார். இந்த பத்திரிகையை அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிறுவனத்திற்கு அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி ரூபாய் 90.21 கோடி கடன் வழங்கியிருந்தாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2010வது ஆண்டு யங் இந்தியன் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிறுவனத்தில் பங்குதாரர்களாக ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் சோனியா காந்தி இருந்தாங்க. அவங்களுடைய பங்குகள் போக போக ரொம்ப அதிகமாக்கிட்டு அந்த கிட்டத்தட்ட அந்த யங் இந்தியன் லிமிடெடுடைய ஓனராகவே அவங்க மாறிட்டாங்க.
அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்துடைய இயக்குனராக ராகுல் காந்தி வந்து நியமனம் செய்யப்பட்டார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிடெட் அந்த நிறுவனத்திற்கு வந்து காங்கிரஸ் கட்சி தானே கடன் வழங்கியிருந்தாங்க. அதற்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி வந்து கடன் வழங்கியிருந்தாங்கல்ல, அதற்காக இந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடைய ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் இருக்கிற அந்த ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே இந்த யங் இந்தியன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கையகப்படுத்திட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு கடன் தந்தோம், நீங்கள் வந்து அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல, அதனால் உங்கள் நிறுவனத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்களுடைய சொத்துக்களை நாங்கள் வந்து இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்துக்களை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கிட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 90 கோடி ரூபாய் வந்து கடன் கொடுத்துருக்காங்க. ஆனால் திருப்பி மீட்டது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50 லட்சம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது தானே. 1 கோடி கூட கிடையாது, 50 லட்சம் தான். அப்போ வந்து இது கண்டிப்பாக அவங்களுக்கு நஷ்டம் தானே அப்படின்னா அதை தான் ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து இந்த யங் இந்தியன் நிறுவனம் ஏமாற்றி வெறும் 50 லட்சத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி குற்ற செயல்கள் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் திரட்டுறதுக்காக இந்த 2 நிறுவனங்களுடைய சொத்துக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இதனால பண முறைகேடு குற்றச்சாட்டுகள் கீழே சோனியா காந்தி அப்புறம் ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை இருக்காங்கல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் எம்பி எம்எல்ஏ வழக்குகளை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தற்போது மறுபதிப்பு செய்யப்பட்ட எத்தனை ஆன்மீக நூல்களை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார்? இதற்கான ஆன்சர் 300. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமயம் சார்ந்த தொன்மையான மற்றும் அரிய 300 நூல்களை மறுபதிப்பு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இதற்கான நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்தில் தான் நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பங்கேற்ற இந்து சமய அறநிலையத்துறையுடைய 100வது நிகழ்ச்சி இது. தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு அப்படிங்கிறவர். அடுத்தது, குழந்தைகள் கடத்தல் தொடர்பான வழக்குகளை எத்தனை மாதங்களுக்குள் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 6 மாதங்கள். இப்போது ரீசெண்டாக ஒரு கேஸ் நடந்துச்சு, அதை பற்றி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் சிலர் வந்து குழந்தைகளை கடத்தி வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து கண்டுபிடிச்சி போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்த குற்றவாளிகள் ஜாமீன் வந்து அப்ளை பண்ணாங்க. அந்த அலகாபாத் உயர்நீதிமன்றமும் இவங்களுக்கு ஜாமீன் வந்து வழங்கியிருந்தாங்க. இதை உச்சநீதிமன்றம் பார்த்தாங்க. உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு ரொம்ப வன்மையாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை வந்து கண்டித்தாங்க. என்ன நீங்கள் ஒரு குழந்தை கடத்தலுக்கு கூட இவ்வளோ ஈஸியாகவே ஜாமீன் கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி திட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிறந்த குழந்தை மருத்துவமனையில் கடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மருத்துவமனையுடைய உரிமம் வந்து ரத்து செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி அனைத்து நீதிமன்றங்கள்லையும் குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகளை 6 மாதங்களுக்குள்ளாடி விசாரணை செய்யணும் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் வந்து தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, தினமும் எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு நெடுஞ்சாலை அமைக்க மத்திய அரசுக்கு இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 100 கிலோமீட்டர். டெய்லி பார்த்திங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை அமைக்கிறதுக்காக மத்திய அமைச்சர் வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காரு. மத்திய அரசு வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அடுத்த 18 மாதங்களில் இந்திய சாலை கட்டமைப்பு அமெரிக்காவுடைய சாலை கட்டமைப்பு வந்து மிஞ்சிற வகையில் இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. யார் இதெல்லாம் தெரிவித்திருக்காங்க அப்படின்னா, மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி தான் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்பின் தடகள ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மீராபாய் சானு. இப்போது இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்பு இருக்குல்ல, அது கீழே தடகள ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையம் இருக்குது. அந்த ஆணையத்துடைய தலைவராக தான் மீராபாய் சானு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து தவறுதலாக இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்புடைய தலைவராகவே இவங்களை தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, இந்த அமைப்புடைய தலைவராக இப்போ மீராபாய் சானு வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்க 2020 ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் ஜெயித்தவங்க. அதே மாதிரி துணைத் தலைவராக சதீஷ்குமார் அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் காமன்வெல்த் பளுதூக்குதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வந்து ஜெயித்தவர். இவங்க 2 பேருடைய பதவிக்காலம் 4 ஆண்டுகளாக இருக்க போகுது. இப்போது இந்த இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் இருக்குல்ல, அதுடைய தலைவர் யார் அப்படின்னா சக்தேவ் யாதவ் அப்படிங்கிறவர். அடுத்தது, 15வது ஆண்கள் தேசிய ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 15வது ஆண்களுக்கான தேசிய ஹாக்கி போட்டி இப்போ நடைபெற்றது. இது வந்து உத்தரப்பிரதேசத்துடைய ஜான்சியில் தான் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது பஞ்சாப். இதுவே 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி, இதுவுமே இப்போ ரீசெண்டாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது வந்து ஜார்க்கண்ட்.
இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஹரியானாவில் இருக்கிற பஞ்ச்குலா அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. ஹாக்கி இந்திய அமைப்புடைய தலைவர் திலீப் குமார் டிர்கே அப்படிங்கிறவர். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். ஆப்ரேஷன் சக்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலமாக சிபிஐ டிஜிட்டல் கைதில் ஈடுபட்ட குற்றவாளிகளை வந்து சிறைப்பிடித்திருக்காங்க. இப்போ டிஜிட்டல் கைது இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மக்கள் வந்து கைது செய்யப்பட்டதாக கூறி அவங்கக்கிட்டேருந்து ஆன்லைன் மூலமாக சிலர் வந்து பணம் பறிக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய பேரை சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி நான் வந்து போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் போலீஸ் வந்து உங்கள் பேர், ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து ராகுல் அப்படின்னு வச்சிங்களேன். நீங்கள் ராகுல் தானே பேசுகிறீங்க, உங்கள் பேரில் வந்து ஒரு கொரியர் வந்து வந்திருக்கு, அந்த கொரியரில் வந்து உங்கள் அட்ரஸில் அந்த கொரியர் வந்திருக்கு, அந்த கொரியரில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் வந்து இருக்குது, நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து அட்ரஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, நம்ம பேரெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து வெப்சைட்டில் நிறைய இடங்களில் நம்ம கொடுத்துட்றோம். இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம புக் பண்ணும்போது நம்மளுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி இருக்கிறத வந்து எப்படியாவது ட்ராக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வந்து இந்த போதைப் பொருள் வந்து உங்களுடைய அட்ரஸில் வந்து வந்திருக்கு, அதனால் நாங்கள் வந்து உங்களை கைது பண்ணுறோம், நாளைக்கு காலையில் உங்கள் ஃபேஸ் எல்லாம் வந்து டிவியில் வரும் பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது பார்த்துட்டு நம்ம பயந்துருவோம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து போலீஸ் மாதிரி பேசுவாங்க, அப்புறம் மிரட்டுற மாதிரி பேசுவாங்க, கொஞ்சம் கனிவாக கூட பேச மாட்டாங்க, திட்டி பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு பற்றாமல் பேக்ரவுண்டில் வந்து சைலன்சர் சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த போலீஸுடைய வாக்கி டாக்கி சத்தம் எல்லாம் கேட்குற மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாமே வெறும் ஆடியோவாக தான் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பயந்துட்டு ஓகே உண்மையான போலீஸ் தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து நான் இப்போ என்ன பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க வேறு வழியே இல்லைங்க, உங்கள் மேலே கேஸ் போடாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளும் வேறு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோமா, நம்மளை வந்து கண்டிப்பாக கேஸ் போட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலை கிடைக்காது அப்படின்றதுக்காக நான் ஏதாவது உங்களுக்கு காசு எதாவது தரேங்க, கண்டிப்பாக இந்த கேஸை வந்து வித்ரா பண்ணிடுங்க, இந்த கேஸை வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். உடனே அவங்க கேட்பாங்க ஓகே ஒரு 10,000 ரூபாய் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லி அந்த காசு வந்து அவங்க வாங்கிடுவாங்க. கடைசியில் பார்த்தா தான் தெரியும் அவங்க வந்து ஏமாற்றுக்காரங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது தான் டிஜிட்டல் அரெஸ்ட். நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அடுத்தது நம்ம இந்தியாவில் இப்போது சில்லறை பணவீக்கம் இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா 3.34% இருந்துச்சு. சில்லறை பணவீக்கம் அப்படின்னா நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி சில்லறையில் சில பொருட்கள்லாம் வாங்குகிறோம்ல, இந்த பணவீக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.34% இருந்துச்சு. 2019 ஆண்டுலேருந்து இப்போது வரைக்கும் பார்க்கும்போது இது ரொம்பவே குறைவு. அதுவே மொத்த விலை பணவீக்கம் இது என்ன அப்படின்னா, அந்த கடைக்காரர்கள்லாம் வந்து மொத்தமாக போய் வாங்குறாங்கல்ல, மூட்டை கணக்கில் வாங்குறாங்கல்ல, அந்த பணவீக்கம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 2.7% தான் இருந்துச்சு. அப்போ இது ரொம்ப குறைவு தான். ரொம்ப அதிகமாக பணவீக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் தான் இருக்குது, 6.6% வந்து இருக்குது. ரொம்ப குறைந்த பணவீக்கம் வந்து டெல்லியிலையும் தெலுங்கானாலையும் இருக்குது. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்துடைய ரிப்போர்ட். அடுத்தது உலக கலை தினம், இது ஏப்ரல் 15 வேர்ல்டு ஆர்ட் டே. இத்தாலியை சேர்ந்த லியோனார்டோ டாவின்சி இவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஒரு தினம். வேர்ல்டு ஃபேமஸான மோனலிசா பெயிண்டிங் இருக்குல்ல, அதை வந்து வரைந்தவர் இவர் தான். இந்த ஆண்டு இந்த தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஒற்றுமை மற்றும் மாற்றத்திற்கான கலை அப்படிங்கிறது. அடுத்தது இமாச்சல பிரதேச தினம், இது ஏப்ரல் 15 இந்தியாவுடைய 18வது மாநிலமாக இமாச்சல பிரதேசம் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இமாச்சல பிரதேச மாநிலம் வந்து 1948 ஆண்டு ஏப்ரல் 15 உருவாக்கியிருந்தாங்க. ஆனாலும் இதற்கு மாநில அங்கீகாரம் 1971 ஆண்டு தான் கிடைத்தது. இந்தியாவுடைய ஆப்பிள் மாநிலம் அப்படின்னு இமாச்சல பிரதேசத்தை தான் சொல்கிறாங்க. இமாச்சல பிரதேசத்துடைய முதல்வர் சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படிங்கிறவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, இமாச்சல பிரதேசத்துடைய தலைநகர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீ ரிவிஷன் பார்க்கலாம். மாநில உரிமைகளை மீட்க யாருடைய தலைமையில் தமிழக அரசு உயர்நிலை குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் குரியன் ஜோசப். அடுத்தது இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தினேஷ் மகேஸ்வரி. அடுத்தது நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது தற்போது மறு பதிப்பு செய்யப்பட்ட எத்தனை ஆன்மீக நூல்களை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார்? இதற்கான ஆன்சர் 300. அடுத்தது குழந்தைகள் கடத்தல் தொடர்பான வழக்குகளை எத்தனை மாதங்களுக்குள் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 6 மாதங்கள். அடுத்தது தினமும் எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு நெடுஞ்சாலை அமைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 100 கிலோமீட்டர். அடுத்தது இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்பின் தடகள ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மீராபாய் சானு.
அடுத்தது 15வது ஆண்கள் தேசிய ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.